ஹை கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ செம்மையா ஹீரோயினை காண்டாக்கி இருப்பான்ல. அடுத்து கெம்மு பையனும் வந்து நீ ஓகே தானே கேட்க, அந்த வீணா பண்ணவே நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். நான் என்னதான் பண்றதுன்னு புலம்ப, அப்பனா அவனை விட நீ தான் ஸ்ட்ரென்த்னு நிரூபின்னு சொல்ல, கண்டிப்பா வரப்போற டெஸ்ட்ல அவனை விட நான் அதிகமா மார்க் எடுத்து காமிக்கிறேன், இது மாரியாமம் இல்ல சத்தியம்னு சபதம் போட. சேம் டைம்ல ஹீரோனுக்கு ஒரு பையன் ஹாட் வாட்டர் நீட்டி இருப்பான்ல, அவனை பிடிச்சி இவனும் இன்னொரு டைம் தண்ணி கொடுக்குறேன் சோத்தை கொடுக்குறேன்னு நீட்டிட்டு இருந்தீன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியும் அவன் தலையை திருவி விட்டுருவனே மிரட்டி விட்டுறான். அடுத்து லஞ்ச் பீரியட்ல எல்லாம் திருட்டி கிடக்காங்க. அப்ப கிம்மு ஹீரோன்னு பேசிட்டு இருக்க, இவனும் இவனை மட்டும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டுதுன்னு பார்க்கான். ஆனா அந்த சூய புள்ள பார்த்துட்டு பையப்புள்ள சிக்கனை தான் பார்த்துட்டு கிடக்கான் போலன்னு செவனேன்னு கடந்த யாங்க பையன் தட்டுல இருந்து சிக்கன் எடுத்து நேரா ஹீரோ தட்டுல தான் வைக்கிறான். இவனும் ஏமா உனக்கு அம்பட்டு பாசம் இருந்தா உன் தட்டுல இருந்து வைக்க வேண்டியதாலன்னு பார்க்கான். ஏய் உங்க சோத்து பிரச்சனையா அப்புறம் வச்சுக்கோங்கன்னு இவனும் கடுப்புல செத்த கோழியை கொண்டுட்டு கிடக்க, ஹீரோயின் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல தான் ஹீரோ விட அதிகமா மார்க் எடுக்கணும்னு சபதம் போட்டிருப்பா. அப்ப மேக்ஸ் கிளாஸ் தான் போயிட்டு கிடக்கு. இவளும் நான் தூங்கக்கூடாதுன்னு பார்க்கா. ஆனா பிள்ளைக்கு எப்படி பார்த்தாலும் புரிய மாட்டுது. இவளும் அட போங்கடான்னு தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப கிளாஸ் முடிஞ்சு இவளும் எந்திரிக்க, என்னம்மா தூக்கம் போதுமான்னு கேட்க, என்ன பண்றது இந்த மேக்ஸ் செலவு மட்டும் வந்து தொலைய மாட்டுது, ஆனா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பா படிப்பேன்னு மாங்குன்னு எழுதிட்டு கிடக்கா. அப்ப சூயி பிள்ளை வந்து வா சாப்பிட போலான்னு கூப்பிட, இல்ல எனக்கு கணக்கு பாடம் தான் என்னோட சாப்பாடு, கணக்கு தான் என்னோட சிக்கனு, அதுதான் என் மூச்சு காத்துமான்னு சொல்ல, இப்ப நான் என்ன கேட்கணும் இந்த புள்ள இப்படி பேசிட்டு கிடக்கான்னு பார்க்கா. சரி முத்திருச்சு போலன்னு அவளும் ஓடிடுறா. அடுத்து சூய பிள்ளையும் நேரா ஹீரோ பக்கத்துல வர, இது வேறன்னு இவனும் தள்ளி உட்காடுறான். ஏன் இப்படி தள்ளி உட்காடுற, அம்மா உன் தங்கச்சிக்கு என்னாச்சு, இப்படியே இருந்தா அவ கண்டிப்பா மென்டல் ஆயிருவான்னு சொல்லு. இவனும் அவ எப்படி போனா எனக்கு என்ன, சரி அதை விடு, அம்மா என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு கேட்க, என் காது கேட்காதுன்னு இவனும் ஓடிடுறான். ஆனா மனசு கேட்காம இவனும் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா இதுங்க ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கான்ல ஒரு மாதிரி விரித்தனமா தின்னுட்டு கிடக்கான். அடுத்த பிடி கிளாஸ் போல இவ கொட்டி கிடாம ஓடிட்டு இருக்கிறதால இவளுக்கு வயிறு வலி வந்துருது. அப்ப சூய புள்ளியும் பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட, அவ்வளவுதான் ஹீரோயினை பார்த்ததுமே எதை பத்தியுமே யோசிக்கல, அவன் பாட்டுன்னு தூக்க இவளும் பாக்குறான், இவன் ஏன் இவ்வளவு பதட்டமாகறான்னு பார்த்துட்டே தான் போறா. அப்ப டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் இல்லப்பா வீக்கா இருக்கறதால இப்படி இருக்கான்னு சொல்ல, இவனும் வேற ஒன்னும் இல்லைல்ல டாக்டர்னு கேட்டுட்டே கிடக்க, ஏய் எதுக்கு இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு கிடக்க, அதெல்லாம் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றா. ஹீரோ யார்கிட்டயும் அவ்வளவா இறங்கி போக மாட்டாள்ல. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் இவனும் டாக்டர்கிட்ட வந்து ஹீரோயினுக்காக ப்ரௌன் சுகர் இருக்கான்னு ஒரு மாதிரி கூச்சத்தோட தான் கேட்டுட்டு கிடக்கான். அவங்களும் பார்த்துட்டு பரவாயில்ல நீ அவளுக்கு நல்ல கிளாஸ்மேட் தான்னு சொல்ல, அப்ப கிம்மு பிடி கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டான். அப்ப இவ வரத பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேட்க, இல்ல ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு அதான். ஆமா நீ ஏன் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் வரலன்னு சொல்லிடுறான். அப்ப இவளும் டயக்ராம தப்பா போட்டுட்டு கிடக்கா. இவனும் பார்த்துட்டு ஏயும் டியும் மேட்ச் பண்ணுன்னு சொல்ல, ரொம்ப நன்றிப்பா. இவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவனும் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, இதுங்க பேசுறத மறுபடியும் பார்க்க இவனும் போயிடுறான். அப்படியே ஈவினிங் ஆக கிம்மும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு கிடக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான், அதுவும் முழிச்சுட்டே அடுத்த ஸ்டேஜ் அதுங்களுக்குள்ள ரொமான்ஸ் தான் நடக்க போகுதுன்னு இவனுக்கு தோணிட்டே கிடக்கு. இவனும் இந்த முட்டைக்கனியாலே என்னால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு காண்டாக, அடுத்த நாள் சண்டேங்கிறதால கிம்மும் ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து கணக்கு பாடம் சொல்லி கொடுக்க அங்க ஹீரோவும் வந்துடுறான். இவளும் பார்த்துட்டு என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு கிடக்கியான்னு கேட்க, அப்ப சூயி பிள்ளையும் வரா. ஹீரோ என்ன பண்ணிருப்பானா ஹீரோயின் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக சூயி பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஒத்துந்திருப்பான். ஆனா இவன் கத்திக்கிட்டே டீச் பண்ண அவ தூங்கைய ஆரம்பிச்சிடுறா. இவனும் மண்டையில ஒரு தட்டு தான் தட்டுறான். ஆனா சூயி பிள்ளையும் என்ன டச் பண்ணிட்டானான்னு ஒரு மாதிரியான்னு பார்க்க, அப்ப இவளும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்க நல்லா படிச்சிருவேன்னு இவனுக்கு பொறாம வந்துருச்சு போல, அதான் இப்படி பண்ணிட்டு கிடக்கான்னு முறைச்சிட்டு கிடக்கா. அப்ப ஹீரோயின் கிம் கிட்ட சிரிச்சு பேசுறது இவனுக்கு பத்திக்கிட்டு வருது. அதனால அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்கன்னா அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போக சூயி பிள்ளையும் இங்க என்னடா நடக்குதுன்னு பார்க்கா. அப்படியே நைட் ஆக இவனும் ஹீரோயினை பார்க்க வரான். இவனும் ஜன்னல் பக்கமா போக இவனும் பிடிச்சிடுறான். ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல.
அதனாலதான் ஹீரோ எப்ப பாரு அவர் ரூம்லயே படுத்து கிடக்கான். அடுத்த நாள் காலையில சாரும் ஹீரோவை கூப்பிட்டு இது மாதிரி சென்னை யூனிவர்சிட்டிக்கு நல்லா படிக்கிற பசங்களை டைரக்டாவே செலக்ட் பண்றாங்க, அதுல நான் உன் பெரிய சேர்த்திருக்கேன்னு சொல்ல இவனும் பட்டுன்னு வேணான்னு சொல்லிடுறான். இது உனக்கு பெரிய சான்ஸ், இதை ஏன் மிஸ் பண்றேன்னு கேட்க இவனு திரு முழிக்க, ஏய் நீ உன் தங்கச்சி நினைச்சு கவலைப்படுறியா? இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா அவ பாஸ் ஆகுறதே பெரிய விஷயமா கிடக்கு, அவளுக்காக நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதுன்னு சொல்ல அப்பவும் இல்ல சார் நான் அவளுக்கு டியூஷன் எடுக்கலான் இருக்கேன், அவ கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பா, எனக்கு நம்பிக்கை கிடைக்குன்னு சொல்ல அப்ப ஆஃப்டர் போல சாரும் வந்து இது மாதிரி நம்ம ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது, யார் யார் எதில் பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு ஃபீல் பண்ணி கொடுங்கன்னு நீட்ட எல்லாம் குஷியாயிடுறாங்க. இவளும் நம்ம இப்போதானே படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், இதெல்லாம் ஜாயின் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டா. அப்போ கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது யாங்க பையனை பார்த்துடுறா. ஐயோ நம்மளாச்சேன்னு யாரெல்லாம் சரி பண்ணிட்டு அவனை பார்த்து ஏன்னு இழிக்க, ஓ நீதானா, நாங்கள் கொட்டிக்க போடலான்னு கிடக்கோம், நீயும் வரியா புள்ளன்னு கேட்க, சோறுனா நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு இழிக்க, அப்போ கிம்மை பார்த்துட்டு யாங்கிட்ட இவன் தான் என்னோட டெஸ்க்மேட் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்க இவனும் கையை காமிக்க அப்பதான் ஹீரோயின் கிம் கையை பிடிச்சிக்கிட்டே நீ எங்க கூட சாப்பிட வரியான்னு கேட்க யாங்க பையனுக்கு தான் ஹீரோ பத்தி தெரியுமே, ஐயோ கையை பிடிச்சிட்டாலேன்னு ஹீரோவை பார்க்க அவன் வெறி கொண்டு நிற்கான். அதை கிம்மும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேலை கிடக்கு, நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்ல இவனும் அவளை கூட்டிட்டு போக அப்ப எல்லாம் தின்னுட்டு இருக்கும் போது யாங்க பையனும் ஹீரோயின் கிட்ட கல்ச்சுரல்ஸ் வரப்போதில்ல, நீ எதுல ஜாயின் பண்றேன்னு கேட்க இல்ல நான் இப்போதைக்கு எதுலையும் ஜாயின் பண்றதா இல்லைன்னு சொல்ல ஆமா நீங்க ஜாயின் பண்றீங்களா, கண்டிப்பா, ஏன்னா ஸ்கூல் மெமரிஸ்லாம் நான் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், நீயும் படிப்புன்னே கிடைக்காம எதுலையாச்சும் ஜாயின் பண்ணுன்னு சொல்ல இவளும் கண்டிப்பான்னு இழிக்க இந்த கூத்தெல்லாம் இவனும் காண்டில பார்க்க அப்ப யாங்க பையனும் ஐயோ சுற்றுச்சேன்னு கதற இது இவன் பார்த்த வேலை தான் போல. அப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து எதுல ஜாயின் பண்ணலான்னு பார்க்க அதை ஹீரோ பார்த்துட்டு அவன் ஜாயின் பண்ணுன்னு ஒத்த வார்த்தை சொன்னதுக்காக உன் கேவலமான மைண்டை அதுக்குள்ள மாத்திக்கிட்டியாடின்னு கோவப்படுறான். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் என் திறமையை வளர்த்துக்கலாம் நினைக்கிறேன்னு சொல்ல திறமைன்னு ஒண்ணு உன்கிட்ட இல்லவே இல்லைன்னு விருப்பேத்த இவளும் காண்டாயா அச்சு தோத்தி விட்டாரா. அடுத்து பாட்டு போடல கலந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆறேன்னு பேர்ல கத்திரி கிடக்க, ஏய் உன்னோட குரலை நான் பொறுத்துப்பேண்டி, ஆனா அக்கம் பக்கம்லாம் பொறுத்துக்கணும்ல, கொஞ்சம் மெதுவா கத்தி தொலைன்னு கத்த அடுத்து சிங்கிங் தான் வந்து தொலைய மாட்டுதுன்னு டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதை இவனும் பார்க்க கண்டிப்பா நம்மள களி ஊத்த போறான்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடியே இவளையே அழுதுட்டே ஓடிடுறா. அப்ப சூயி பிள்ளை இவன் சோகமா கிடைக்கிறத பார்த்துட்டு வேணும்னா நம்ம 2 பேரும் ஸ்டாண்டிங் ஷோ பண்ணலாமான்னு கேட்க இவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இவளும் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு சார் கிட்ட நீட்ட சாரும் நீ இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள உனக்கு இதெல்லாம் தேவையான்னு திட்டிட்டு கிடக்க அதை ஹீரோவும் பார்த்துட்டு அவன் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல சாரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் சண்டேங்கிறதால இவளும் பேகை தூக்கிட்டு கிளம்ப, ஏய் எங்க போற, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, சூயி என்கிட்ட சொல்லிட்டா, இப்ப சொல்லு நீ எங்க போறேன்னு கேட்க அதான் தெரியுதுல நானும் அவளும் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்ல உன்னால இதெல்லாம் முடியாது, ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்குன்னு கேட்க ஏன் எப்ப பாரு டாமினேட் பண்ணிட்டே கிடக்க, நான் உன்னோட சிஸ்டர் அதை மறந்துடாதுன்னு போக இவனும் நீ என்னோட சிஸ்டரும் இல்ல, எப்போ நான் உன்னோட சிஸ்டரா பார்த்ததும் இல்லைன்னு சொல்றான். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன், பை.